ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். உங்கள் எல்லாருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோலிவுட் அன்கட்டில் நிறைய சினிமா அப்டேட்ஸ், ஈவென்ட், ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம கோலிவுட் அன்கட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் ப்ராமிசிங் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் டக்குன்னு ஒரு சில ஹீரோஸ் நேமெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ அந்த வரிசையில் யங்ஸ்டர்ஸோட நிறைய ஓட்ஸ் வாங்கி சோலோவாக ஜெயிச்சுட்டு வர ஹீரோ தான் விஜய் சேதுபதி. இவரோட கேரக்டர் ஒரு படத்துலையும் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இப்போ அவர் லேட்டஸ்ட்டாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் சேதுபதி. இந்த படத்தில் அவர் ஒரு போலீஸ் கெட்டப்பில் நடிக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டதுமே இந்த கெட்டப் அவருக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்தது. ஆனாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனோடனே சூட் ஆகும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முறுக்கு மிஸ்ஸியோட கம்பீரமாக ஒரு நடந்து வர ஸ்டைல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அருண்குமார் இயக்கத்தில் ரம்யா நம்பிசன், விஜய் சேதுபதி நடித்து ரிலீஸ் ஆக போகிற சேதுபதி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேதுபதி படம் எங்கள் முதல் தயாரிப்பு. சினிமா தயாரிக்க எண்ணம் தோன்றியவுடன் பல தகவல்களை சேகரித்து பலரிடம் ஆலோசனைகளை பெற்று படம் மிகவும் சிறப்பாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தேன். பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு அருணின் கதை சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இந்த கதை விஜய் சேதுபதிக்கு பொருத்தமாக இருந்தது. இந்த படம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் வெற்றி படமாக அமையும். இதற்கு உறுதுணையாக ரம்யா நம்பீசனும் வேலாராமமூர்த்தி சாரும் மற்றும் பல நட்சத்திரங்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இல்லை, எத்தனையோ போலீஸ் படம் பார்த்துருக்கோம். பட் அக்மார்க் தமிழ்நாடு போலீஸை வந்து நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பக்காவாக இருக்குது சேது. அதாவது நீங்கள் ஓங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, உங்கள் பார்வையிலேயே 1.5 டன் வெயிட் இருக்குது. ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அண்ட் யூஸ்வலாக வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணும்போது மசாலா ரூட்டில் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் அதை பண்ணாமல் அருண்குமாரை சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணையாரும் பத்மினியும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்பர் இருக்குது. அண்ட் நிவாஸ் பிரசன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தெகிடி, அதாவது தெகிடி வாஸ் அ வெரி குட் மூவி. நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் அதில் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி தெகிடி அப்படின்னு சொன்னால் எனக்கு மைண்டில் வர்றது வந்து அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காப் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் கலக்கியிருப்பீங்கன்னு தெரியுது. இதில் வந்து நான் ராஜா அப்படிங்கிற ஒரு சாங் நீங்கள் பாடியிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் வந்து பிஜிஎம்ல நீங்கள் வந்து இன்னொரு ராஜாங்க அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். லைக் போலீஸ் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லட் ஓட்டி பார்த்துருக்கோம், புல்லரோ கூட ஓட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஆட்டோ ஓட்டி இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். சான்ஸே இல்லை. இந்த டேரக்டரோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனிவே இந்த ஷான் சார் கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ சத்ரியன் 2க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஜய் சேதுபதி பற்றி பேசணுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எவ்வளோ தான் எனக்கு வந்து அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை பற்றி நிறைய நான் இன்டர்நெட்லேயும் இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன்.
ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட சக்ஸஸ் வந்து வயத்தறிச்சல் இல்லாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அது சேதுபதி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா, பீட்சா படம் பார்த்தேன், அப்போலேருந்து நான் விஜய் சேதுபதி ஃபேன். ஸோ வந்து பன்னீரம் பத்மினியம் படம் ரிலீஸ் ஆனோடனே நான் தியேட்டரில் போய் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு படம், இன்னும் ஒரு டேரக்டர் கிடச்சிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு, அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் தயவு செஞ்சு உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கேட்டேன். இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோடைய படம் பண்ண போகிறேன். ஓகே சார்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் தற்செயலாக என் ஃப்ரெண்டு கார்த்திக் சாரோட பேசிகிட்டு இருக்கேன். கார்த்திக் ஜிகர்தண்டா செம்மையாக இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறோம்? இல்லை சார் நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோட படம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. அது சொல்லிங்கன்னா எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் விஜய் சேதுபதியோட படம் பண்ணுறீங்க, அப்புறம் நாங்களாம் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டேன்னா. அப்புறம் நலன்குமார் சாமிக்கு ஃபோன் பண்ணேன். சார் சூதுக்கவும் சூப்பர் சார், ஒரு படம் பண்ணுறோம் சார். இல்லை சார் நான் விஜய் சேதுபதி வச்சு அடுத்த படம் பண்ணுறேன். ஸோ நான் சமீபத்தில் வந்துட்டு நான் விஷால் நாசர் சாரோட உட்காரும்போது சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு தனியாக ஒரு நடிகர் சங்கம் செஞ்சு கொடுத்துருங்க சார். அவர் படங்களே அவரோட படங்களுக்கு வந்து இது காம்படிஷன்லாம் பார்த்து ஒரு நாள் அவருக்கே ஒரு தனி ஒரு கவுன்சில் மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவரே பார்த்து வருஷத்துக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ கரு சொன்ன மாதிரி கண்டிப்பாக விஜய் சேதுபதி கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அவர் வந்து அவரோட டைரக்டர்ஸ் வந்து காம்பவுண்ட் தாண்ட விட மாட்டேங்கிறாரு. ஸோ எப்படியோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்களோட 5 படத்தில் ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வெளியே அமைச்சிங்கன்னா நாங்களும் அப்பப்போ நல்ல படங்களை பண்ணிக்கிட்டு போச்சுப்போம். ஸோ நான் ஆக்சுவலாக மெயினாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது வந்து ஃபார் அருண், பிகாஸ் நான் பன்னீரம் பத்மினியம் படம் பார்த்துட்டு ஐ வாஸ் அ ஹியூஜ் ஃபேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அந்த படத்தை வந்துட்டு 3 வாட்டி பார்த்துருக்காங்க, ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம். And I think Arun is one of the most talented young directors in Tamil cinema today. And very happy, thank you Vijay Sethupathi. எனக்கு இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜை பார்த்தா he's one of my favorite friends and filmmakers. And கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமார் சாமி, பாலாஜி தரணிதரன், அருண் குமார், இந்த மாதிரி I think the best of the best debutants எல்லாருமே சேதுபதி வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சேது, நடிப்பில் நீங்கள் ஒரு பச்சோந்தி, உங்களை எந்த படத்தில் பார்த்தாலும் அது உங்களை வச்சு தான் பண்ண முடியும், உங்களை வச்சு தான் பார்க்கணுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட். யூர் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். உங்களை பார்த்து நாங்களாம் எவ்ரி ஃபில்ம் யூ டூ எங்களோட எல்லா படங்களையும் திரும்ப பார்க்கணும்னு தோணுது. ஐயோ நான் அந்த படத்தை இவர் இந்த படம் பண்ண மாதிரி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோங்கிற லெவலில். அண்ட் அதையும் தாண்டி உங்களோட டவுன் டு அர்த் நேச்சர், எல்லாரோடையும் உங்களோட பேசுகிற உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட ஜென்வினாக நீங்கள் மாடஸ்டாக ஹம்புளாக இருக்கிற ஒரு விஷயம், இல்லை தெளிவான்னு நீங்கள் பேசுகிற அந்த ஸ்டைலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அருணோட இந்த படம் சேதுபதி, ஐ வாண்ட் திஸ் டு பி அ ரியலி பிக் ஹிட். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டீசரை பார்த்து நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கை தட்டிட்டேன். பிகாஸ் அந்த நான் யாரு அந்த சாங் வந்து இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நான் ராஜா சேது அந்த சாங் வந்து அது வேற, அது கம்ப்ளீட்லி வேற மீட்டர் அது. அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். அண்ட் அருணோட பிக்கெஸ்ட் கிரெடிட் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் பன்னீரம் பத்மினி எடுத்த டைரக்டராக இந்த படம் எடுத்தான்னு யோசிக்க வச்சது பெரிய விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் கார்த்திக் சுப்ராஜ் பீட்சா எடுத்த டைரக்டரா ஜிகர்தண்டா எடுத்தானான்னு சொல்லிட்டு யோசிக்க வச்ச ஒரு காலம் அது. ஸோ ரியலி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் டுடேஸ் ஹீரோ நிவாஸ் பிரசன்னா, பிக் ஃபேன். நிவாஸ் knows that and he's a very shy type boy, but musicல பயங்கர மாஸ் இருக்கு. அண்ட் அகைன் தெகிடி பண்ண பையனா இந்த ராஜா சாங் கம்போஸ் பண்ணாங்கிற அளவுக்கு நீங்களும் ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் காமிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஆல் ஆஃப் யூ. ஸோ வெரி ஹாப்பி டு see the couple again and very talented team. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அருண் வந்து நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்பே வந்து தெரியும், இஸ் வெரி டேலண்டட் டைரக்டர். அண்ட் அவரோட ஃபஸ்ட் ஃபில்மும் அகெயின் இட்ஸ் an எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் பன்னீரம் பத்மினியும். நிறைய பேர் வந்து பேசினப்போ ஃபஸ்ட் டைம் கமர்ஷியலாக பண்ணார் அப்படின்னாங்க. ஐ திங்க் அது தெரில கமர்ஷியல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரில. பட் பன்னீரம் பத்மினியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் கொடுத்துட்டு அடுத்து ஹஸ் டன் சேதுபதி. ஸோ கிரேட் ஜாப் அருண். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட், நான் சேதுபதி படத்துக்கு காரணமாக இருந்த விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா சேது இல்லைன்னா இந்த ஸ்கிரிப்ட் அடுத்த லெவல் மூவ் ஆகிருக்காது. அண்ட் மை ப்ரொடியூசர் ஷான் சுதர்ஷன், நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கேட்ட எதுக்குமே நோ சொல்லாத ஒரு ப்ரொடியூசர். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இட். அண்ட் பஷீர் அகமது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் சுப்பு சார்,
தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த பணியாரம் பத்தினுக்கு அப்புறமா சம்பளம் இல்லாமல் காசு இல்லாமல் என் கூடயே உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிடா. உலகன், ஹரி, ஸ்ரீராம், அம்ஜத், மிலன், தீபன், ஆனந்த் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இட். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது வந்திருக்காது. ஒரு வட்டம் சீன் சொல்லும்போது பத்தலைன்ட்டு இருப்பாங்க, எரிச்சலாக இருக்கும். அண்ட் ரம்யா 2 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்னோடனே தெரிச்சு ஓடினாங்க. இவங்க மட்டும் தான் முன்னாடி வந்துருந்தாங்க. ஸோ நான் அப்போவே சொன்னேன் 2 குழந்தைங்களுக்கு அப்பா தான் சேது அப்படின்னு சொன்னால் கூட யாரும் வரல. ஸோ தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஓரளவு இது ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த கதையை என்ன விட ஸ்ட்ராங்காக நம்பினது என்னோட கேமராமேன் தினேஷ் ஐ தேங்க்யூ ஃபார் இட். என்னோட ஒர்க் தெரியுது. அண்ட் நிவாஸ் வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் என்னோட ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்தர், என்னோட பழைய படம் ஒர்க் பண்ணிக்கிற அண்ணன் மாதிரி. ஸ்ரீகர் பிரசாத் சார், என்னோட எடிட்டர் சேம், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவர். தேங்க்யூ ஃபார் இட். நாமுத்துக்குமார் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் 4 பாட்டு எழுதியிருக்காரு, 4மே செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆள். வாலி சார் கிட்ட நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அதே கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எனக்கு கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கார்த்தி, சித்தார்த் அண்ட் கருப்பண்ணியப்பன் சார். நான் கூப்பிட்டதை மதித்து வந்த எல்லாருக்கும் நன்றி. ஆர்ஜே பாலாஜி, தேங்க்யூ ஃபார் கமிங். காப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து இப்போ அரவர மனசோட 2 பேரும் ஷூட்டுக்கு கிளம்பணும். எனக்கு செட் ஆகலன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது மாதிரி இந்த மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்தது. அப்போது நான் அருண்கிட்ட சொன்னேன், மீஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாமா, ஏதோ வீரன்னா மீசையில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு க்ளீன் ஷேவில் பண்ணலாம் காப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீசெல்லாம் வச்சுலாம் சொல்லி அருண் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ காப் ஸ்டோரியும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலான்னு போது ஒரு 10 டைட்டில் கிட்ட பேசணும். நான் கொஞ்சம் ஓவரு அப்படி அண்டர் அப்படின்னு போயிட்டு போது அருண் ஒரு நாள் சொன்னார், சேதுபதினு வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, ஆனால் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னும். பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேரை வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்போ ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதை விட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50% விட எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பன்னியார் பத்து மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ தூரம் பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பன்னியாபத்தின படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. ஸோ அருண் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது, அருண் நம்பி தான் போனோம். பட் எங்கள் 2 பேரோட பெரிய நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி திமுறை உட்காந்தது யாருன்னா எங்கள் கேமராமேன் தினேஷ் தான். அவன் தான் அவ்வளோ நம்பினாப்புல, உங்களுக்கு மாஸ் செட் ஆகும் பிரதர், நீங்கள் நம்புங்க பிரதர், பண்ணுங்க பிரதர் நாப்பில். ஸோ இப்படி தான் சேதுபதி படம் உருவாச்சு. பட் முதல்ல இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு முக்கியமாக பேசின கருப்பழனியப்ப சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி, நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. முதல்ல ரம்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரம்யா இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், செம்ம ஆக்டர். அவங்க கூட நடிக்கிறது வந்து பெரிய அள்ளில்லை தான் ஆக்சுவலாக. என்ன எல்லா சீனையும் எனக்காவது மொழி தெரியும், நான் புரிஞ்சுட்டு 4-5 கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடும். பட் ரம்யா அப்போ கேட்டு டப்புன்னு உடனே சுட்ட தோசை மாதிரி சூடாக வந்து ரெடியாக டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். என்ன சொல்ல, ரொம்ப எனக்கு ஏதோ டென்ஷன் கொஞ்சம் இருக்கு, ஐ டோன்ட் நோ வை. நிறைய நாளுக்கு அப்புறம் தான் இப்போது தமிழ் மக்களோட இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஐம் டாக்கிங். அதனால் கொஞ்சம் எனக்கு ஒரு டென்ஷனாக, தமிழ் மறந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தமிழ் அவ்வளோ நல்லா தெரியல. இவங்க எப்போவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ் ஒழுங்காக கத்துலையா ரம்யான்னு கேட்டுருந்துச்சு ஒரு நாள். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் தட் எந்த ஒரு நர்வஸாக இருக்குது. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு குடும்பமாக மாறிட்டோம் ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம். சித்தார்த் சொன்ன மாதிரி வெரி டவுன் டு எர்த்தாக, இப்போவுமே அந்த சேம் அந்த பேஷனேட் ஆக்டராக, ஒரு நல்ல மனிதராக அப்படியே இருக்குது அந்த செட்டில். அண்ட் அருண் குமார் ஹியர், அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. பன்னியாரும் பத்மினியும் அதுக்கப்புறம் சேதுபதி இஸ் வெரி, எப்போவே சினிமா ஷார்ட் இந்த ஷார்ட் வைக்கலாம் அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அவங்க. அண்ட் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலி இன்க்ளினேஷன்
நிறைய இருக்கும். பிகாஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த ஃபேமிலி போர்ஷன் நல்லாயிருக்கும். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் போலீஸ், அந்த மாஸ் இருக்கும், ஆனால் மாஸ் பேலன்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபேமிலி அந்த இன்டிமசி எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் தள்ளி என்னை வந்து சில இப்போ நாராஜா சாங்லாம் வந்து அருணோட ஒரு இது இல்லைன்னா வந்து அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. அருணுக்கு என்னென்னா ஒரு மியூசிக் தெரியும். ஸோ அவர் மியூசிக் தெரியிற டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அது ஓகே, அதை இமேஜின் பண்ணி பார்த்து இது புரிஞ்சுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் அ வெரி குட் டைம் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. அண்ட் மை ப்ரொடியூசர் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட், அண்ட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எவ்ரி ஒன், அந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு படத்தோட பூஜையும் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இளம் நடிகர் நம்ம விக்ரம் பிரபு நடித்த ஒரு படத்தோட பூஜை தாங்க. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாகா அண்ட் வீர சிவாஜி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் சுந்தர பாண்டியன் படத்தோட டிரெக்டர் பிரபாகரோட டிரெக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறார் நம்ம விக்ரம் பிரபு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்பில் நடிக்க போகிறாருன்னு தோணுது. பட் இந்த படத்துக்கு பேர் இன்னும், இந்த படத்தோட கேரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் இதெல்லாம் இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த படத்தோட பூஜை அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் போலாம் வாங்க. வணக்கம். இன்றைக்கி புதிய படம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். வாகா வீர சிவாஜிக்கு அடுத்தது. சத்யஜோதி தியாகராஜன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எஸ்ஆர் பிரபாகரன் சார் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபஸ்ட் டைமாக யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் சேர்றோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இதில் இறைவி அண்ட் இறுதி சுற்று கேமராமேன் சிவா சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. இது வந்து ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்றைக்கி ஆரம்பித்த விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபில்ம் ப்ரொடியூசர்ஸ், செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என்னோட முதல் டைரக்டர் பிரபு சாலமன் சார் ஆக்ஷன் சொன்னார். அண்ட் தானு சார் அரிமானவி ப்ரொடியூசர், எனக்கு அவர் கேமரா ஆன் பண்ணார். அண்ட் அப்பா கிளாப் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட். நிச்சயம் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். புதுயுகம் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் சிவகுமார் விஜயன். இந்த புது படத்தின் ஒளிப்பதிவாளர். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகர், இதில் கதாநாயகனாக நடிக்கும் விக்ரம் பிரபு. இந்த படம் நன்றாக வர உங்களோட ஆதரவை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் பேசுகிறேன். சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல், இந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணுற 3rd மூவி இது. சத்யஜித் நிறுவனத்துக்காக, தியாக சாருக்காக நான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன். தியாகராஜன் சாரோடைய 31வது படம் இது இருக்குது. ஸோ ஒரு பெரிய நிறுவனம், நல்ல திரைப்படங்களை கொடுத்த ஒரு நிறுவனம். அங்கே வந்து எனக்கும் ஒரு 3வது படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விக்ரம் பிரபு சார் கூட ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறேன். யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுறேன். தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கதையோட களம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் அந்த கதையை அமைச்சிருக்கேன். ஸோ நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் தேவை. நன்றி. வணக்கம். நாங்கள் வந்து எங்கள் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பேனரில் இப்போ தனுஷ் அவரோட நடிப்பில் பிரபு சாலமன் டைரக்ஷனில் எடுக்கிற அந்த படம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இருக்குது. கிராஃபிக்ஸு மற்ற டேபிள் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நாங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து இப்போது எஸ்ஆர் பிரபாகர் டைரக்ஷனில் விக்ரம் பிரபு நடிக்க மற்றும் மற்ற எல்லா நடிகர்களும் நிறைய பேர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து தொடர்ந்து வந்து 70 நாள் வந்து சென்னையில் கொஞ்சம் இடத்துலையும் ஷூட் பண்ணிவிட்டு வந்து மேஜர் போர்ஷன் வந்து ட்ரிச்சியில் ஷூட் பண்ணி இந்த படத்தை வந்து அங்கே ட்ரிச்சியில் நடக்கிற சம்பவத்தை வச்சு எடுக்கிறோம் இந்த படம். இதனுடைய டைட்டிலும் வந்து வெகு விரைவில் நாங்கள் அறிவிப்போம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்டில் வந்த ஆடியோ லான்ச், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Pavitra signing off in Kollywood Uncut.